Hello aspirants, welcome to the session. So இன்னைக்கு நம்ம பார்க்க போறது வந்துட்டு இந்த preliminary paper. So இதுல வந்து 20 minutes தான் நம்மளுக்கு டைம் கொடுத்திருப்பாங்க. So அதுல வந்து நம்மளுக்கு comprehensionம் இருக்கு, கிராமரும் இருக்கு. சரி, இது எப்படி நம்ம பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த 20 minutesல 10 minutes வந்து நீங்க கிராமர் குடுத்துருங்க. அடுத்த 20 மினிட்ஸ்ல காம்ப்ரிஹென்ஷன் இல்ல க்ளோஸ், பேராஜம்பிள் இருந்தா சால்வ் பண்ணலாம். எப்போ வந்து உங்களுக்கு இது 3மே குடுத்துருக்காங்க அப்படின்னா, உங்களுக்கு கிராமர் கம்மியா தானே இருக்கும். அப்ப 10 மினிட்ஸ்லாம் நீங்க கண்டிப்பா எடுக்க மாட்டீங்க. ஒரு 8 மினிட்ஸ் ஆர் அந்த அந்த டைம்க்குள்ளேயே முடிச்சிருவீங்க. அப்போ உங்களுக்கு அதுக்கு நெறைய டைம் இருக்கும். சரியா? ஸோ எப்பவுமே காம்ப்ரிஹென்ஷன் கொஞ்சம் கடைசியா வச்சுக்கலாம். ஏன்னா படிச்சு புரிஞ்சா தான் அத போட முடியும். சரி. இப்ப நம்ம கொஸ்டின்ஸ ரிவ்யூ பண்ணும்பொழுது சும்மா நீங்க வந்து 5 கொஸ்டின்ஸா பாருங்க. ஏன்னா ஆரம்பத்திலேயே வந்து எரர் ஸ்பாட்டிங் இருக்குல்ல. ஸோ எங்க இருக்கு காம்ப்ரிஹென்ஷன் பார்க்கறது தான் நம்மளுக்கு. ஓகே. ஸோ இங்க வந்து நம்மளுக்கு காம்ப்ரிஹென்ஷன் கொஸ்டின்ஸ் இருக்கு. ஸோ 11ல இருந்து ஒரு மினிமம் ஒரு 5 கொஸ்டின்ஸ் இருக்குமா? ஓகே. ஓகே. ஸோ 11 to 20 நம்மளுக்கு காம்ப்ரிஹென்ஷன் இருக்கு. அதுக்கப்புறம் நம்மளுக்கு பேராஜம்பிள் கூட இருக்கு. ஸோ 5 கொஸ்டின்ஸ் கண்டிப்பா வருமா? ஓகே. ஸோ 21 to 25 இட் இஸ் பேராஜம்பிள். 26ல இருந்து நம்மளுக்கு 30 வரைக்கும் க்ளோஸ் டெஸ்ட் இருக்கு. ஓகே. ஃபைன். ஸோ லெட்ஸ் ஸ்டார்ட் சால்விங். ஸோ கிராமர் நம்மளுக்கு 10 கொஸ்டின் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ நம்ம டைம் ரொம்ப கம்மியாக தானே எடுக்கும். ஸோ இதை தான் நான் சொல்ல வந்தேன். ஓகே. ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிறது எரர் ஸ்பாட்டிங். த கிங் ஹூ ஹேட் சீன் த என்டையர் இன்சிடென்ட் வாஸ் மூவ்ட் பை ஹிஸ் the noble act of the fox. Okay. So the king who had seen, okay fine. So அப்போ the entire incident was moved. So was பக்கத்துல v3 தான் இருக்கு. byயும் இருக்கு, sinceம் இருக்கு. So since நம்ம சொல்லும் பொழுது ஒரு reason சொல்லலாம். அந்த மாதிரி விஷயத்துக்கு தான் நம்ம sinceன்றது யூஸ் பண்ணுவோம். இங்க since the noble actன்னு கொடுத்திருக்காங்க. ஒரு period எதுவுமே இல்ல. So இங்க by the noble act. So ஓகேயா? So இங்க வந்து நம்ம sinceன்ற வேர்டை யூஸ் பண்ண அவசியமே இல்ல. So third option தான் நம்மளோட answer. Second one, a long timing ago. Okay, இங்கே தப்பு தெரியுது. Deep in the forest there lived a group of mischievous monkeys. Okay, so இங்க வந்து a long timing ago நம்ம சொல்ல மாட்டோம். It is long time ago. Okay, so இது வராது. So first partல நம்மளுக்கு error இருக்கு. Next, third question. One day an ant climbed down the branch of a tree at the edge of a river was suddenly blown away by a strong gust of wind. Okay. So இங்க வந்து ant பத்தி பேசியிருக்காங்க. So one day an ant climbed down ன்னு சொல்லுவோமா இல்ல climbed down ன்னு நம்ம சொல்லுவோம். One day ன்னு பேசும்பொழுது நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம்? climbed down. Okay. So ed வந்து நமக்கு வரணும். Okay. So அப்ப எங்க எரர் இருக்கு? Second part of the sentenceல. Fourth question. As the woodcutter kept working, sweat streamed down his face and body. So எதுலயுமே நம்மளுக்கு error இல்ல. Kept working, sweat streamed down his face and body. So no error. Fifth question. The merchant went from village to village selling his wares as long as he could. Merchant போயிருக்காங்க from village to village selling his wares as long as he could. Okay, so இங்கேயும் நம்மளுக்கு கிராமட்டிக்கலா எந்த எரரும் இல்ல. ஃபிஃப்த் ஆப்ஷன் தான் நம்மளோட ஆன்சர். சிக்ஸ்த் கொஸ்டின். இந்த மாதிரி கொடுத்திருந்தா நம்ம வந்து வேர்ட் ஸ்வாப்னா இங்க ஆப்ஷன்ஸ் எப்படி இருக்கும்? ஏபி சேஞ்ச் ஆன மாதிரி இல்ல சிடி அந்த மாதிரி இருந்திருக்கும். ஸோ மோஸ்டா இப்படி இருந்தா நம்மளுக்கு ஸ்பெல்லிங் எரர்ஸ் தான் இருக்கும். ஸோ ஒரு வார்த்தை நீங்க பாத்துக்கோங்க, wrongly spelled and inappropriate ஆன்ட்டு. Okay, so if we streamline the tax refund process, it will improve the country's image. So improve இல்லது improve. Okay, so நம்ம இங்க என்ன சொல்லணும்? improve இல்ல, it is improve. Okay, so அப்ப error எங்க இருக்கு? Third option will be your answer. Seventh question. He has questioned the monetary policy of developed countries because these impact developing ones. Okay, so எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு எரர் என்னது? கண்ட்ரீஸோட ஸ்பெல்லிங் வந்து தப்பா இருக்கு. அப்ப கண்ட்ரீஸோட ஸ்பெல்லிங் என்னது? ஓகே, ஸோ கண்ட்ரீஸோட ஸ்பெல்லிங் இது தானே, அங்க தப்பா இருக்கு. அப்ப எரர் என்னது? தேர்ட் ஆப்ஷன். ஸோ இங்க பாருங்க. ஓகே, ஸோ எய்த் ஒன். In an era of freedom of information and social media, organizations must learn to communicate openly and honestly. So era சொல்லிருக்காங்க,
learn openly honestly. ஸோ எங்கேயுமே நம்மளுக்கு ஸ்பெல்லிங் எரர்ஸ் இல்லை. கிராமட்டிக்கலாக பார்த்தீங்கன்னா ஃப்ரீடம் social media organizations must learn correct to communicate openly and honestly. So there is no error. So it is fifth option. All are correct. Okay. Next one. The government has removed restrictions in sectors such as construction to boost such sectors. So நம்ம படிக்கும் பொழுது எதுவும் தப்பு தெரியல. ஸ்பெல்லிங்ஸ் பாருங்க. ஸ்பெல்லிங்ஸ்லயும் எதுவும் எரர்ஸ் தெரியல. So it is fifth option. 10th question. If there is an amount balance on a gift card at the timing of expiry, you can ask the bank to transfer the amount and issue a new card. So இங்கேயும் நம்ம ஃபர்ஸ்ட் ஒரு லாங் டைம் அகோக்கு லாங் டைமிங் அகோன்னு கொடுத்தாங்கல்ல. ஸோ அதே மாதிரி த டைமிங் ஆஃப் எக்ஸ்பைரின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ என்ன வரணும்? த டைம் ஆஃப் எக்ஸ்பைரி ஆகுதுன்னு சொல்லுவாங்கல்ல. ப்ராடக்ட் வந்து இதுக்கு மேலே யூஸ் பண்ண முடியாது, கெட்டு போயிடும், இதுக்கப்புறம் இந்த டேட் வரையும் தான் யூஸ் பண்ணணும்னு சொல்லுவாங்கல்ல, அதான் எக்ஸ்பைரி. ஸோ இங்கே வந்து டைமிங்கில் தப்பு இருக்குது. ஸோ ஆப்ஷன் 1 will be your answer. ஓகே. ஸோ 11 to 30 நம்ம இங்கே எழுதிட்டோம். இதில் ஃபஸ்ட்டு வந்து நம்ம க்ளோஸ் டெஸ்ட் வந்து சால்வ் பண்ணிடலாம். ஓகேயா? சரி. 26th கொஷனில் க்ளோஸ் டெஸ்ட் இருக்குது. க்ளோஸ் டெஸ்ட் நீங்கள் சால்வ் பண்ணுறீங்கன்னா ஒரு வாட்டி நீங்கள் ரீட் பண்ணிடுங்க. பிகாஸ் சம்டைம்ஸ் வந்து அதில் இருக்க வேர்ட்ஸே வந்து உங்களுக்கு ஆப்ஷனில் வரலாம். அதனால் வந்து ஃபாஸ்ட்டாக ஒரு வாட்டி ரீட் பண்ணுங்கள். கொஞ்சம் புரிஞ்சு ரீட் பண்ணுங்கள். ஏன்னா செகண்ட் டைம் நம்ம ரீட் பண்ணும்போது சால்வ் தான் பண்ண போகிறோம். சரியா? ஸோ நீங்கள் வந்து ஒரு வாட்டி ரீட் பண்ண பிறகு அதை சால்வ் பண்ணுங்கள். Long ago, the bat was a little creature who did not have wings. One day, a game was arranged by the gods for two teams animals dash wings and birds who had wings. Okay. So இங்கே வந்து அதோட wings பத்தி தான் மெயினா சொல்லியிருக்காங்க. have, அதாவது who did not have wings, என்னது? இங்க bat பத்தி பேசியிருக்காங்க. அப்போ ஒரு கேம் கண்டக்ட் பண்ணியிருக்காங்கன்னு பொழுது டீம் அனிமல்ஸ் டேஷ் விங்ஸ் அண்ட் பேர்ட்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே. அப்போ இங்க என்ன வரணும்? நம்ம லாஜிக்கா யோசிச்சு பார்த்தீங்கன்னா அங்க பேட் பத்தி பேசியிருக்கும் போது அப்போ காட் வந்து கண்டக்ட் பண்ணியிருக்காருன்னா என்ன மாதிரி இருக்கும்? நாட், வித்வுட், க்ரோ, broken அண்ட் யூஸ். ஸோ அந்த பேட்டுக்கு வந்து விங்ஸ் இல்லைன்னு சொல்றாங்கல்ல. ஸோ அதை தான் இங்கே சொல்ல வராங்க. ஸோ அனிமல்ஸ் வித்வுட் விங்ஸ் அண்ட் பேர்ட்ஸ் who had wings. ஸோ இங்கே had wingsனா இல்லாம தானே இருக்கணும். ஸோ செகண்ட் ஆப்ஷன் will be your answer. 27th question. Please, how, may, will, possible இதெல்லாம் வச்சு தான் வருது. ஓகே. ஸோ இங்கே இருக்கு 27. The little creature went to the animal and said, dash, I join your team. I join your team. The animals laughed at the tiny creature and said, you can't அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கு. ஓகே. ஸோ மே ஐ ஜாயின் யோர் டீம் தான் நம்ம கேட்டிருக்கோம். ஸோ ஆப்ஷன் 3 will be your answer. 28th. ஓகே. ஸோ யூ காண்ட் ஜாயின் அஸ்ன்னு சொல்லலாமா? ஸோ இங்கே ஆப்ஷனில் என்ன இருக்கு தெரியல. யூ காண்ட் இன்வால்வ், அப்போஸ், ஆர்கியூ, பிளே, அப்ரோச். ஸோ இதுக்கு என்ன வரணும்? யூ காண்ட் play with us அப்படின்னு தான் அது சொல்லியிருக்கோம். So that little bat went to the birds. Well, you don't have wings, but we can dash, said the birds. Okay, so you don't have wings, but dash, said the birds. அப்ப என்ன சொல்லியிருக்கோம்? Dashனா no help, service, avoid, mind. Okay, so அது வந்து birds வந்து but we can help, said the birds. So வேற எந்த வேர்டும் அங்க போட முடியாது. Option 2 will be the answer. 30th one. And so with the skin of a discarded drum, they fashioned wings and putting them on the bat, dash him how to fly. Learned, made, skill, taught, tell. Okay, so இங்க நம்ம யூஸ் பண்ணும்பொழுது என்னன்னு யூஸ் பண்ணுவோம்? fashioned the wings ன்னு சொல்லியிருக்காங்க. And putting them on the bat, taught him how to fly. So இங்க வந்து option 4 will be your answer. எப்படி பண்ணணும்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. In the beginning, the little bat found it difficult and often fell down. Not losing hope, he practiced daily and one day he was flying along the birds. Okay, good story. Fine. நம்ம வந்து இப்போ க்ளோஸ் முடிச்சிட்டோம். இப்போ நம்ம பண்ண போறது என்னது? para jumbles. 21st questionல இருந்து பண்ணலாம். Okay, so இங்க இருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இங்கே எது ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ்? இங்கே வந்து பட் இருக்கு, அதுக்கப்புறம் வந்துட்டு மிஸ்டர் ஒல்லே இருக்கு, இத்தன் இருக்கு, திஸ்
and Sammy. Okay, so இங்க this சொல்லியிருக்கும் பொழுது ஏதோ ஒன்று குறிச்சு பேசியிருக்காங்க, பட் நம்ம இதுக்கு முன்னாடி ஏதோ ஒரு ரீசன் இருக்கும், அதை தான் கான்ட்ரடிக்ட் பண்ற மாதிரி இருக்கணும். ஸோ மிஸ்டர் ஒலே அப்படின்னு பேசும்பொழுது who owned the கார் வாஷ், ஸோ அப்போ அந்த கார் வாஷை பத்தி பேசியிருந்தாதான் இதை பேசியிருக்க முடியும். சாமி வாஸ் ஹார்ட் broken சொன்னாலும் இதை நம்ம சொல்ல முடியும். ஸோ ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் என்னவா இருக்கும், சி தான் நம்மளோட ஃபர்ஸ்ட் சென்டென்ஸா இருக்கும். சரியா? ஓகே, ஸோ இப்போ வந்து நெக்ஸ்ட் மிஸ்டர் ஓலே Ethan and Sammy worked at the local car wash. So இவங்க அங்க ஒர்க் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. Where Ole who owned the car wash had been paying them with peanuts which they felt was the only good thing about working at the car wash. So இங்க வந்து C Bன்னு சொல்லலாமா? Okay. So but நம்ம டைரக்டா இங்க ஸ்டார்ட் பண்ண முடியாது. This was because he and Ethan had never heard. So இது ஏன் இந்த மாதிரி பீனட் சாப்பிட்டுட்டு இருந்திருக்காங்கன்னா, this was because he and Ethan had never heard of this term money and they didn't know that it was needed for survival அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். Sammy was heartbroken, டப்புன்னு நம்ம சொல்ல முடியாது, ஏதோ ஒரு இன்சிடென்ட் இருந்திருக்கணும். அது என்னது? But when one day Sammy tried to use several bags of peanuts at the bank, he was informed he would have to shell out. So what is shell out? இந்த ஃப்ரேஸ்க்கு ஸ்பெண்ட் பண்றாங்கன்னு சொல்லலாம், சம்திங் எல்ஸ் மணி. அப்போ தான் சாமி வாஸ் ஹார்ட் broken. ஸோ இதுதான் நம்மளோட எக்ஸாக்டான சீக்வன்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு விஷயத்தை பேர் பண்ணிட்டு பாக்கியெல்லாம் நம்ம போட முடியும். ஸோ ஃபோர்த் சென்டென்ஸ் வந்து எதுன்னு கேட்குறாங்க. ஸோ இட் இஸ் ஆப்ஷன் 1. ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் எதுன்னு கேட்குறாங்க, இட் இஸ் ஆப்ஷன் சி, விச் இஸ் தேர்ட் பார்ட். லாஸ்ட் பட் ஃபிஃப்த் சென்டென்ஸ் இஸ் வாட்? Second one, 24th. Okay, so third sentence after the rearrangement is D. Okay, so 25 is second sentence is D. Okay, so let's go to the comprehension part. Comprehension எங்க இருக்கு? 11 ல இருந்து 20 வரையும் நம்மளுக்கு comprehension தான் இருக்கு. ஸோ காம்ப்ரிஹென்ஷன் பண்ணும்பொழுது நம்ம கொஷின்ஸ் எல்லாத்தையும் வந்துட்டு ஒரு நோட் பண்ணிப்போம், அப்போ தான் நம்மளுக்கு பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அப்படி இல்லை ஸ்டோரி பேஸ்டாக இருக்குன்னா நீங்கள் வந்துட்டு கொஷின்ஸ் என்னெல்லாம் கேட்டிருக்காங்கன்றதை நீங்கள் ஹின்ஸ் எடுக்கும் பொழுதே உங்களுக்கு தெரிஞ்சிடும். அப்புறம் ஸ்டோரியை படிக்குமோ, ஓ இதெல்லாம் வந்து இந்த இடத்துல கேட்டிருந்தாங்க, அப்படியே ஆன்சர் பண்ணிட்டே நீங்கள் வந்துடலாம். இல்லை ஸ்டோரியை ஃபுல்லாக படிச்சுட்டு கொஷின்ஸ் கூட போய்க்கோங்க ஸ்டோரி பேஸ்டாக இருந்தா. மற்றபடி நீங்கள் நோட்ஸ் எடுக்கிறது நல்லது. ஓகே, ஆஸ் மென்ஷன் இன் த ஸ்டோரி there were no living animals in the forest because dash the animals abandoned the forest due to drought. The witch had provided temporary shelters for them in a neighboring forest. They were scared of the witch, so they ran to the other forest. The witch had turned them into stones. Okay, so இங்க வந்து என்ன கதை? ஸோ இது வந்து ஒரு ஸ்டோரி பேஸ்டாக தான் இருக்கு. ஓகே, ஒரு விட்சோட ஸ்டோரி. Hundreds of years ago, there was a forest full of stones and rocks on different shapes and sizes ன்னு சொல்றாங்க. Surprising, the stones resembled various animals and birds, but there were no live animals in the forest. Okay, so எந்த animals-உம் அந்த ஃபாரஸ்ட்ல உயிரோட இருந்தது எதுவுமே இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஒன் டே அ ஸ்மால் டீர் wandered into the forest and he had lost his way and came a long distance away from his home. ஸோ ஒரு டீர் மட்டும் தெரியாம அந்த ஃபாரஸ்ட்குள்ள வந்துருச்சு. ஓகே ஓகே, நல்லா இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. How will I get back home? cried the deer. There was no one around to him to come to his rescue. Getting tired, the deer sat down under a tree. A little distance away, a witch was collecting wild flowers and thorns. So இதை வந்து அந்த witch கலெக்ட் பண்ணிட்டு இருந்திருக்கு. I will make a magic potion with these with these giggled the witch. So அது வந்து சிரிச்சிட்டு சொல்லியிருக்கு. சரியா? Okay, so when the deer saw the witch, he was frightened. So யாருமே இல்லை அந்த ஃபாரஸ்ட்ல, அப்போ அந்த விட்ச் மட்டும்தான் இருக்காங்க. டீர் ஆல்ரெடி நான் ஐ ஹவ் லாஸ்ட் மை வேன்னு சொல்லிட்டு அந்த ஃபாரஸ்ட்குள்ள இருக்கு. அப்போ சடனா ஒரு என்ன சொல்றது, விட்ச்னா யாரு, இந்த மந்திரம் மேஜிக்லாம் பண்ணுவாங்களே அவங்க தான். ஸோ அதை பார்த்தோன்னே இட் காட் ஃப்ரைட்டன்ட். அப்புறம் ஹீ சாட் ஒன்ஸ் ஜம்ப்ட் அப் அண்ட் ஹைட் பிஹைண்ட் அ ட்ரீ. ஸோ பயந்துட்டு போய் ஒளிஞ்சிருச்சு. அப்போ த விட்ச் ஹர்ட் த ரஸ்ட்லிங் ஆஃப் த லீவ்ஸ். ஸோ அந்த லீவ்ஸ்லாம் ஐ மீன் அது வந்து ஷேக் ஆகும்ல, ஸோ அந்த சவுண்ட் வந்து அந்த ரஸ்லிங் சவுண்டை கேட்டிருக்கு. ஐ கேன் ஸ்மெல் அன் அனிமல் அரவுண்ட், ஷி செட் ஸ்னிஃபிங். ஓகே, ஸோ ஸ்மெல்ல வந்து சொல்றாங்க. furiously the deer sat quickly holding his breath. ஓகே, ஸோ இங்க வந்து நம்ம வந்து பயந்து போய் ஒரு இடத்துல மறைஞ்சுப்போம்ல, அதுதான் இங்க சொல்றாங்க. But the witch was very cunning and she spotted the deer and ran towards him. The deer tried to run away, but soon he realized that
all his efforts were in vain. So what is vain? Useless. Okay, since the witch was following close behind. Okay, so இது வரையும் கண்டிப்பா நல்லாவே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். So இங்க வந்து once again இந்த கதையை வச்சு நம்மளால கொஸ்டினை போட முடியுதான்னு ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். ஸோ இங்க நம்ம படிச்சது இந்த விச் ஹேட் ப்ரொவைடட் டெம்பரரி ஷெல்டர்ஸ் ஃபார் தெம் இந்த நெய்பரிங். எந்த அனிமலும் அங்க இல்லாதப்போ எப்படி அது ஷெல்டர் ப்ரொவைட் பண்ண முடியும்? The animal abandoned the forest due to drought கிடையாது, because of which, so they were scared of the witch, so they ran to the other forest. The witch had turned them into stones. ஸோ இங்க வந்து ஸ்கேடா இருந்ததுனால they ran to the other forest சொல்லலாம். பட் இங்க என்ன சொல்லிடுறாங்க? which turned them into stones. ஸோ which வந்து என்ன பண்ணிட்டு இருக்காங்க? ஸோ which வந்து what does she do? So இங்க போட்டிருக்கு பாருங்களேன், to turn us into pieces of stone. So she is so kind to come to our house to turn us into pieces. So இவங்க வந்து அந்த வேலை தான் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதனால fourth option will be your answer. நீங்க வந்து full paragraphையும் read பண்ணிடுங்க, அப்புறம் start solving. சரியா? ஸோ இது எதுவுமே நமக்கு கன்ஃபார்மா வராது. 12th question. Which of the following statement is true in the context of the story? Prior to the deer, the witch had already captured hundreds of animals. Okay, so idukku, okay, fine. Let's read it. As the witch turned into a stone, all the animals in the forest came back to life. The deer's mother supported her child in his act of deceiving the witch. அப்புறம் வந்து deer's mother வந்து put a mirror in front of the witch just before she cast her spell. None of the above. Okay, so இது இந்த ஸ்டோரியில பாத்தீங்கன்னா அந்த விச் வந்துட்டு அந்த அந்த ஆனிமல் என்னது? டீர். ஓகே, ஸோ டீரை வந்துட்டு பிடிச்சிருச்சு. ஸோ அது வந்து 99th பர்சனாக வந்துட்டு அதை வந்து இட் ஹஸ் காட் அன் ஆப்பர்ச்சுனிட்டி டு வாட் டு சே, அதை வந்து அட்டாக் பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பாகிடுச்சு. ஸோ இன்னும் ஒருத்தர் கிடைச்சா 100% வந்து நான் மீட் பண்ணிடுவேன். ஸோ நான் வந்து ஸ்டோனாக மாற்றினது இத்தனை ஆனிமல்ஸ்ன்னு சொல்லிட்டு அது சொல்லிட்டு இருக்கு. ஓகே, 100th கேட்ச். ஓகே, யூ ஆர் மை 100th கேட்ச் அப்படின்னு சொல்லிட்டு இங்க பேசிட்டு இருக்கு. அப்போ இந்த டீர் வந்து வாட் இஸ் இட் டூயிங்? ஸோ ஹியரிங் திஸ் த டீர் வாஸ் terrified, but he didn't panic. Instead, he thought of a plan to escape from the forest. Okay, so he started flattering the witch. I am sure you must be a greatest witch of all, said the deer, feel honored to give God an opportunity to meet you. Okay, so இங்க வந்து அது பேசிட்டு it is taking the witch to the deer's house. அங்க வந்துட்டு டீரோடைய மதர் வந்து இருக்காங்க. சரியா? ஸோ அதை மீட் பண்றதுக்காக அந்த இடத்துக்கு போறாங்க. ஸோ அப்போ வந்து மதர், see here comes the greatest witch in the world அப்படின்னு சொல்லிட்டு deer is telling to the mother. So this is the story actually. ஸோ அது தெரிஞ்சுக்கிட்டாதான் நம்மளால சால்வ் பண்ண முடியும்ன்றதுக்காக சொல்றேன். Okay, so I feel glad to be caught by her. She is so kind to come to our house to turn us into a pieces of stones. ஸோ நம்மள ஸ்டோன்ஸா மாத்துறதுக்காக வந்திருக்காங்க அப்படின்றது எல்லாத்தையும் அது சொல்லிடுது. சொன்னோன்னே she understood. அப்போ டீரோட மதர் வந்து she understood and her clever child must have cooked up some plan. ஸோ நம்ம சைல்டு கிளவரா இருக்கிறதுனால தான் நம்ம கிட்ட எப்படியோ எஸ்கேப் ஆகி இட் ஹஸ் கம் இயர் அண்ட் அது ஏதோ ஒரு பிளான் வச்சிருக்கிறதுனால தான் இங்கே இருக்குன்னு சொல்லிட்டு ஷி வாஸ் ஸோ வைஸ். அவங்க வந்து பண்ண பிளானை வந்து புரிஞ்சுட்டு அப்புறம் என்ன பண்றாங்க? மதர் வந்து we feel honored, oh great witch, said the mother. Okay, the witch was giggling with joy. Oh, so easily I found my final catch. Now I'll be the most powerful witch, invincible and immortal, she thought in her heart. While all this was happening, அவங்க என்ன பண்றாங்க? அந்த விச் வந்து ஒரு என்ன சொல்ற மேஜிக் பண்ணி ப்ளோ பண்ணும் பொழுது என்ன ஆகுதுன்னா, ஒரு மிரர் எடுத்துட்டு வந்து டீர் தான் வச்சிருக்கும் பொழுது அது ரிட்டர்ன் ஆகி அவங்க கிட்டயே போயிடும். ஸோ ஷீல் பிகம் அ ஸ்டோன். ஓகே, ஒரு ஸ்டாச்சுவா அவங்க தான் மாறிடுவாங்க. அப்போ அந்த விச் கூட வந்து ஷீல் ஸ்டார்ட் ஸ்க்ரீமிங் அண்ட் her words died in her mouth. She had turned into a stone. So this is the exact story. அப்போ இங்க என்ன சொல்லுவோம் நம்ம? Deer's mother supported her child in act of deceiving the witch. So இங்க வந்து deer's mother put a mirror கிடையாது. It is deer தான் வந்து மிரரை வச்சது. ஓகே, ஸோ தேர்ட் ஆப்ஷன் will be your answer. 13th question. ரஸ்லிங் சவுண்ட், அந்த லீவ்ஸ் பின்னாடி போய் மறையும் போது வரும்ல, அது ஃப்ராக்ரன்ஸ் கிடையாது. ஸோ இட் இஸ் அ சவுண்ட். சேம் சிமிலர் மீனிங் கேட்டிருக்காங்க. 4th one. ஸோ இங்க வந்து ஹானர்ட் அப்படின்னு சொல்லணும்னா சிமிலர் மீனிங்ல என்ன சொல்லலாம்? ப்ரிவிலேஜ்ட். ஓகே, 15th question.
எஸ்கேப்போட ஆப்போசிட். எஸ்கேப்னா அங்க வந்து வெக்கேட் பண்ணலாம் அந்த மாதிரி தான் நம்ம சொல்லுவோம். ஸோ என்டர் பண்றது தான் அதோடைய எக்ஸாக்டான ஆப்போசிட். ஓகே, ஸோ ஆப்போசிட் ஆஃப் அன்கான்குவரபிள். ஸோ கான்குவர் பண்ணியிருக்காங்க, டிவாய்ட், இம்யூன், ஆப்ட், அக்லி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இட் இஸ் vulnerable will be the opposite meaning of unconquerable. இங்க conquer சொல்லல, unconquerable சொல்லியிருக்காங்க. Okay, so 17th one. Which of the following characteristics of Dee's mother comes across distinctly through the story? She was meek, she was alert, she was aggressive, she did not know her child well, she was friendly, she was alert. ஏன்னா அவங்க child கூட்டு வரும்பொழுது சொன்னதெல்லாம் கேட்டு she was very alert. ஓகே, ஸோ இங்கே ஹோல்டிங் இஸ் பிரெத். ஸோ போய் மறைஞ்சிக்கும் பொழுது அந்த டீர் வந்து இட் வாஸ் ஹோல்டிங் ஹர் பிரெத். அதாவது என்ன சொல்ல வராங்க, ரொம்ப எக்ஸ்ட்ரீமா இட் வாஸ் நர்வஸ்ன்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஸோ அந்த ஃப்ரேஸுக்கு என்ன மீனிங் சொல்லலாம், எக்ஸ்ட்ரீம்லி நர்வஸா இருந்திருக்கு, எக்ஸைட்டட், ஆங்ஷியஸ் எல்லாமே நம்ம ஹோல்டிங் இஸ் பிரெத்துக்கு சொல்லலாம். ஓகே, ஸோ அப்ராப்ரியேட் டைட்டில் ஃபார் த ஸ்டோரினா நல்லா தெரிஞ்சால் மட்டும் எக்ஸாமில் போடுங்க, இல்லாட்டி இந்த ஆப்ஷனை போட வேண்டாம். ஏன்னா நமக்கு நெகட்டிவ் மார்க்கிங்னு ஒன்று இருக்கு. த வார்ம் ஹார்ட்டட் விச், த டீர் அண்ட் இஸ் ஃபியர்ஃபுல் மதர், த ஃபாரஸ்ட் ஆஃப் ஸ்டோன்ஸ், 100, த லக்கி நம்பர், த சீக்ரெட் ரெசிபி ஃபார் மேக்கிங் மேஜிக் போர்ஷன்ஸ். ஸோ இங்கே வந்து த ஃபாரஸ்ட் ஆஃப் ஸ்டோன்ஸ்ன்னு சொல்லலாம், ஏன்னா நிறைய அனிமல்ஸ் எல்லாம் ஸ்டோன் ஆக்கி வச்சிருக்குல்ல. As mentioned in the story, the witch fell for the deer's plan as dash. So என்ன சொல்லலாம், deer was known for his power of convincing others. The witch knew about the plan but was playing along. Okay, so இது கண்டிப்பா வராது. Deer was known for his power of convincing others கிடையாது. She was not as powerful as others which is in the forest. So இது எதுவுமே கிடையாது. None of the given option will be your answer. Where நம்ம comprehension we've done. Okay. Okay, so எல்லா questionsuமே முடிச்சாச்சு. ஏதாச்சும் doubts இருந்தா you can put in the comment. So that's all for the session. Have a great day. Thank you.